யோசுவா திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, நீங்கள் இதிலோடு நீங்கள் திருப்தி அடைஞ்சிடாதீங்க. நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம், சுதந்திரிக்க வேண்டியதான பங்கும் இன்னும் அநேகமாக இருக்குது. இனி நீங்கள் கிடைச்சவங்களும் எங்களுக்கு பங்கு கிடைச்சிட்டுன்னு சும்மா இருக்காதீங்க. இன்னும் நம்முடைய சகோதரர்களுக்கு பங்கு கிடைக்கும் வரைக்கும் நீங்களும் அவங்களுக்கு ஒத்தாசையாக ஒத்துழையுங்கள் என்று அவர்களும் இணைத்து தொடர்ந்து செயலாற்ற வேண்டும். அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவனும் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாதிரத்தில் நய காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அவரே நம்முடைய அடைக்கலம், ஹல்லேலூயா, அவரே நம்முடைய ஆதாரம். அநாதி தேவனும் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. யோசுவா 18ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினாங்க. தேசம் அவள் வசமாயிற்று. தேசம் முழுசும் அவன் கைக்குள்ளே வந்துருச்சு. இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டு கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்துச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா 5 கோத்திரத்துக்கு இப்போ பகிர்ந்து கொடுத்துருக்காங்க. எந்த 5 கோத்திரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, யோர்தானுக்கு மேற்கு பக்கம் ரூபன், காத், மனாசையின் பாதி கோத்திரம். யோர்தானுக்கு கிழக்க யூதா, எப்ராஹிம், மனாசையின் பாதி கோத்திரம். இங்கே ஒரு 2.5 கோத்திரம், அங்கே ஒரு 2.5 கோத்திரம். ஆக 5 கோத்திரத்துக்கு கிடச்சிருச்சு. யாருக்கெல்லாம் கிடச்சிருச்சு கோத்திர கணக்கு எடுத்திங்கன்னா, ரூமனுக்கு, காத்துக்கு, மனாசைக்கு, அதுக்கப்புறம் யூதாவுக்கு, அப்புறம் எப்ராஹிமுக்கு. ஆக 5 கிடச்சிருச்சு அவங்களுக்கு. மீதி 7 இருக்குது. அப்போது 3வது வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரையும் நோக்கி சொல்கிறாரு, கர்த்தர் கொடுத்த தேசத்தை சுதந்திரத்து கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாக இருப்பீர்கள். இப்போ இவங்க கொஞ்சம் பேராக தான் இருக்கிறாங்க. இப்போ இவங்க இந்த இடத்துலையே இருந்துட முடியும். ஆனால் இவங்க எப்படி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாருன்னா, இவர்கள் முழுமையும் சுதந்திரத்து கொள்ள வேணும், அந்தந்த இடத்துக்கு போக வேணுங்கிறாரு. நீங்கள் இங்கேயே அவங்க இருக்கலாம். இப்போ அவங்க குடியிருக்கிற இடம் அந்த எருசலேமை அடுத்து கில்கால்ங்கிற இடத்துல மீதி எல்லாம் குடியிருக்கிறாங்க. இப்போ தேசங்களை கொடுக்குறாங்க. யூதா கோத்திரத்தை கொஞ்சம் மூவ் பண்ணி அங்கே கொஞ்சம் அவங்க அந்த இடத்த நோக்கி அவங்க நகர்ந்து அங்கே போகிறாங்க. எப்ராஹிம் கோத்திரத்துக்கு கிடைக்குது. எப்ராஹிமில் கொஞ்சம் பேர் அங்கேருந்து அங்கே நகர்ந்து எப்ராஹிம் கொடுக்கப்பட்டு போகிறாங்க. மனாசையும் பாதி கோத்திரமும் அங்கே நகர்ந்து போகுது. மீதி 7 கோத்திரங்க இருக்குது. கில்காலில் அவங்க இருக்கிறாங்க. இப்படி அவங்க இருக்கின்ற பொழுது, இப்படி அவங்க இருந்துக்கிட்ட போது சீலோ அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தது. சீலோ எங்கே இருக்குன்னா, எப்ராஹிம் கோத்திரத்தாருடையதான அந்த எப்ராஹிம் கோத்திரத்தை உள்ளடங்கினது. ஏன் இப்போ அங்கே மூவ் பண்ணிட்டாங்க, ஏன் அங்கே நகர்ந்து போனாங்கன்னா, இந்த யோசுவா எப்ராஹிம் கோத்திரத்துக்காரன். அதனால் அவனுக்கு கிடைக்கப்பட்ட அந்த இடத்துக்கு நேராக அவன் போனால் அங்கே இருக்கிறாங்க. மீதி எல்லாம் இப்போ இந்த பகுதியில் கூடிய மற்ற 7 கோத்திரமும் இங்கே தான் இருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் சீட்டு போட்டு தந்துடுறோம், அவங்க கோத்திரத்துக்கு நேரம் நீங்கள் கொஞ்சம் பேராக இருந்தாலும் அங்கங்கே போய் நீங்கள் செட்டில் ஆகுங்க. எங்கே போய் செட்டில் ஆகணுங்க நான் சொல்கிற இடத்துக்கு சீட்டு போட்டு பார்த்து செட்டில் ஆகுங்க. செட்டில் ஆகி அங்கே இருங்க. நீங்கள் பயப்படாதீங்க, உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களோடே கூட இருப்பார். இதுவரைக்கும் நீங்கள் கண்டது போல் எல்லா பட்டணங்களையும் கீழ்ப்படுத்தினார். இப்போது கீழ்ப்படுத்தப்பட்ட பட்டணம் ஒன்றும் இல்லை.
ஆனால் இன்னும் சுதந்திரிக்க வேண்டியது இருக்குது. போய் அந்த காடாக இருக்கிற பகுதியை திருத்தணும். இன்னும் கொஞ்சம் ஜனங்களாக இருக்கிறவங்களோட சமரசம் பண்ணி கொள்ளாமலும், அவர்கள் பயந்தவர்களும் பலவீனர்களும் அங்கே இருக்கிறவங்கள நீங்கள் உங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளாமலும், நீங்கள் ஸ்தோத்திரம் அந்த இடங்களை சுதந்திரித்து கொண்டு அந்த சின்ன சின்ன பாவங்களையும் சிறுநரிகளையும் குடிநரிகளையும் சாதாரண விஷயமாக தோன்றுகிறதான சில காரியங்களையும் அகற்றி விட்டு நீங்கள் அங்கே குடியிருந்து அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இங்கே என்ன வார்த்தை சொல்ல வர்றாருன்னா, அசதியாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிற வார்த்தை தான். அசதினா என்ன அர்த்தம்னா, நம்ம அதில் இன்னும் கொஞ்சம் கூட அனலாக இருக்க வேண்டும். நீங்கள் ஆவியிலே என்ன செய்யணும், நீங்கள் அசதியாக இராமல் ஆவியிலே அனலாக இருங்கள். நாம் சுதந்திரித்துக் கொள்வதில் நம்ம எப்பவும் அதில் ஒரு தீவிரம் காமிச்சிட்டே இருக்கணும். இப்போ நமக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு, இப்போ நமக்கு யுத்தங்கள் இல்லை, இப்போ நமக்கு எந்த விதமான மிரட்டல்கள் இல்லை, இப்போ நம்மளுடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட்டிருக்கிறது. இப்போதைக்கு நமக்கு இருக்கிற எல்லாமே நமக்கு போதும். ஆனால் இனி எதிர்காலத்தில் இது போதாது. இப்படியே நம்ம இருந்து பழகி பெருகுவோமானால் நெருக்கடி நமக்கு வரும். ஆகவே நம்ம எங்கெங்கே போகணுமோ அங்கே போய் இன்னும் விசாலமாக வேண்டியது இருக்குது. அதற்கு நீங்கள் இப்போதே ஆயத்தப்படுங்கள், அசதியாயிராதுங்கன்னு சொல்லிட்டு கோத்திரத்துக்கு 3 மனுஷரை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள்ங்கிறார். எல்லாமே அப்போ என்ன 12 கோத்திரம் அங்கே வந்திருக்கும் நான் நினைக்கிறேன், அல்லது அந்த 7 கோத்திரம் மட்டுமான்னு தெரில. 21 பேரா 36 பேரா? ஆக அங்கே என்ன செய்கிறாங்க, சுதந்திரத்துக்கு எழுதி கொண்டு வாங்க. நான் என்ன செய்கிறேன், 7 பங்காக பகிர்வோம். யூதா வம்சம் தெற்கே இருக்குது, அங்கே எல்லையில் இருப்பாங்க. யோசேப்பு வம்சத்தான் வடக்கே இருக்கிறாங்க, எல்லாம் நிலைச்சிருக்கட்டும். நீங்கள் மற்றதை தேசத்தை 7 பங்காக விவரித்து எழுதிட்டு வாங்க, இங்கே கொண்டு வாங்க. நாம் இந்த இடத்துல என்ன செய்வோம், தேவசன சீட்டு போடுவோம். அந்த லேவியருக்கு பங்கு நம்மகிட்ட இல்லை. கர்த்தர் சொன்ன மாதிரியே ஆசாரிய பட்டம் அவங்களுக்கு உரியது. அப்போ காத்தூருமானும் மனாசே பாதி கோத்திரமும் அப்புறத்தில் வாங்கிட்டாங்க. ஆக இப்போ 5 ஆயிடுச்சு. அவன் 6வது லேவிக்கும் ஆண்டவர் திட்டம் பண்ணிட்டார். இப்போ போய் எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறார். அப்போ அவங்க எல்லாம் அந்த மனுஷர்கள் எல்லாம் போய் ஒரு புஸ்தகத்தில் எல்லாத்தையும் அந்த எல்லைன்னா மெயினாக என்னதுன்னா 6. அப்போ அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலையும் சரி ரொம்ப பருவட்டாக தெரியக்கூடிய அடையாளம். 1 6 அல்லது கால்வாய், அந்த 6 அல்லது குளம், அல்லது இந்த மலை அல்லது பெரிய தொடர்ச்சியான ஒரு காட்டு பகுதி. அப்போ அந்த காடு ஆரம்பிக்கிற இடம் அல்லது காட்டினுடைய பாதியோ, காடு, மலை, 6, குளங்கள், இவைகளை எல்லைகளாக வச்சு இது பண்ணுறாங்க. ஒரு பக்கம் எல்லை யோர்தான் ஆகிப்போச்சு, இன்னொரு பக்கம் எல்லை சமுத்திரம் மத்தியதர கடல் ஆகிப்போச்சு, இன்னொரு பக்கம் மலைகளும் அவங்களுக்கு எல்லைகளாக இயல்பாக அமைந்த எல்லைகள், இயல்பான எல்லைகள். தேவனே இயல்பான இயற்கையான எல்லைகளை உள்ளடக்கிய ஒன்றாக திட்டமிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, சீட்டு எழுதிட்டு வாங்கன்னு எழுதிட்டு வந்துடுறாங்க. அப்போ அவங்களுக்கு பங்கு வீதம் பங்கிட்டான். அப்போ அப்படி விழும்போது யாருக்கு அதிகமோ யாருக்கு குறைவோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பகுதியை என்ன செஞ்சுக்கிறாங்க, பிரிச்சுக்கிறாங்க. பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு யோசேப்பு வம்சத்தாருக்கு போட்டாங்க, அதிகபட்சம் எப்ராஹிம் கொடுத்தாங்க, மனாசை கொஞ்சமாக கொடுத்தாங்க. ஏன்னா அரை கோத்திரம் தான். ஆக அவங்க மீதிக்கு அதிகமான கேட்டபோது, இன்னும் காட்டை திருத்தி கொள்ளுங்கள், மலை தேசத்தையும் உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள், இருக்கிறவங்களை துரத்தி விட்டு நீங்கள் உங்களை விசாலமாக்கி கொள்ளுங்கள்னு சொல்லிவிட்டதை பார்க்குறோம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அப்படின்னு அதுக்கு கர்த்தர் உதவி செய்வார்ன்னு சொல்லி அதுக்கு ஒரு பதிலை சொல்லுகின்றதை நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ என்ன செய்கிறாங்க, அந்த தொடர்ந்து பென்யமீன் கோத்திரம் வம்சங்களின்படியே யாருக்கு சீட்டு போடுறாங்க, சீட்டு போட்டு தேசத்தை பங்கிடும்படி பங்கிட்டான். பென்யமீன் புத்திரருக்கு சீட்டு விழுந்துச்சு. இப்போ அடுத்து விழுறதான சீட்டு யாருக்கு, 6வது சீட்டு யாருக்கு விழுந்துச்சுன்னா பென்யமீன் கோத்திரத்துக்கு விழுது. அவங்களுடைய வடக்கு எல்லை, அவங்களுடையதான எல்லைகள் எல்லாத்தையும் அவங்க என்ன செய்கிறாங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவங்களுடைய எல்லைகளை குறித்து. அங்கே 16ஆம் வசனம் ராட்சதரின் பள்ளத்தாக்கு அவங்களுக்கு சொந்தமாகுது. இது இப்படியெல்லாம் அவங்க சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். இப்போ எல்லா பேர்லையும் பார்க்குறேன். 24ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் கேப்பார், அமோனாய், ஓப்னி, காபா என்னும் 12 பட்டணங்களும் கிராமங்களும்
அப்படின்னு போட்டிருக்கு. பின்னால் எருசலேமில் ஒரு பகுதி பென்யமீனுக்கும் ஒரு பகுதியில் இவங்களும் இருக்கிறாங்க. யூதா கோத்திரத்தை அடுத்து தொட்டு வர்றது பென்யமீன் கோத்திரம்னு பார்க்குறோம். அவருடைய கிராமங்கள் இதெல்லாம் யாருக்காம்? பென்யமீன் கோத்திரத்தாருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இன்றைக்கி இந்த 18வது அத்தியாயத்தில் நாம் கற்றுக்கொள்கிறது, நாம் அங்கேருந்து என்னத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் என்றால், நாம் அசதியாயிராமல் செயல்படுகிறவர்களாகவே நாம் இருப்போமாக. இன்றைய அளவில் நமக்கு போதும் என்று இருக்கலாம். இன்றைய அளவில் நமக்கு இப்போ இருக்கிறது நமக்கு போதும். ஆனால் இனிவரும் நாட்களில் நமக்கு இன்னும் அதிகமாக போவதற்கு கர்த்தர் வழிவாசலை திறக்கும்படிக்கு என்ன செய்யணுமா? நாம் அதற்கு ஏற்ற மாதிரி செயல்படுவோமாக. நமக்கு ஜனத்தை ஆண்டவர், ஜனப்பெருக்கத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். நமக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பராக்கிரம வல்லமை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். வானத்தையும் பூமியும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே ஆமென் சோத்திரம் அவருடையதான ஆமென் ராஜரீக கூட்டமாக இருக்கிறபடினால நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம். நீங்கள் சுதந்திரிப்பதில் நீங்கள் மும்முரம் காட்டுங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நாம் இனி அமர்ந்திருக்கும் காலம் அல்ல, அமர்ந்திருக்கும் காலம் அல்ல, அனுபவிக்கும் காலம் அல்ல. ஸ்தோத்திரம். தொடர்ந்து செயலாற்றும் காலம் என்பதை தான் யோசுவா சொல்லிகிட்டே இருக்கிறார். யோசுவா திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, நீங்கள் இதிலோடு நீங்கள் திருப்தி அடைஞ்சிடாதீங்க. நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம், சுதந்திரிக்க வேண்டியதான பங்கும் இன்னும் அநேகமாக இருக்குது. இனி நீங்கள் கிடைச்சவங்களும் எங்களுக்கு பங்கு கிடைச்சிட்டுன்னு சும்மா இருக்காதீங்க. இன்னும் நம்முடைய சகோதரர்களுக்கு பங்கு கிடைக்கும் வரைக்கும் நீங்களும் அவங்களுக்கு ஒத்தாசையாக ஒத்துழையுங்கள் என்று அவர்களும் இணைத்து தொடர்ந்து செயலாற்ற வேண்டும். அப்போது இன்றைக்கும் தேவனுடைய ராஜ்யம் முழுமையாக நாம் சுதந்திரித்துக் கொள்ளவில்லை. இன்னும் நம்முடைய பட்டணங்களும் கிராமங்களும் முழுமையாய் சுதந்திரித்துக் கொள்ளப்படவில்லை. ஆகையினால் நாம் இளைப்பாறும் காலம் இனி வருகிறதா இருக்கிறது. இளைப்பாறணும்னு நினைக்காதீங்க. சமாதானமாக இருக்கிறது போதுன்னு சமாதானமாக இருந்து சொகுசாக இருந்து அனுபவிக்கணும்னு நினைக்காதீங்க. அசதியாக ரிலாக்ஸ்டாக சொகுசாக இருந்துடாதீங்க. தொடர்ந்து செயல்படுங்கள், முன்னேறுங்கள். உங்கள் தேவனாய கர்த்தர் முழுமையும் உங்களுக்கு சொந்தமாக்கும்படி தொடர்ந்து செயலாற்றிக்கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பிரசன்னம் மயப்படுவதாக. யோசுவா 18வது அதிகாரத்தை பார்க்குறோம். 18வது அதிகாரத்தில் யோசுவா சொல்லுகிறார், எந்த மட்டும் நீங்கள் தேசத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அசதியாக இருப்பீர்கள். ஏற்கனவே ரூபன், காத்து, மனாசே பாதி கோத்திரத்துக்கு யோர்தானுக்கு அப்புறத்தில் இடம் கிடச்சிருச்சு. 2.5 கோத்திரத்துக்கு. மீதி 9.5 கோத்திரத்தில் யூதாவுக்கு கொடுத்தாச்சு. அடுத்தப்போ யோசேப்புக்கு கொடுத்தாச்சு. அடுத்தது லேவிக்கு கிடையாது. இப்படி இந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இன்னும் 7 கோத்திரத்தார் பங்கிட வேண்டும். அவங்க என்ன செய்கிறாங்க? இன்னும் திருப்தியாக இருக்கிறாங்க. இன்றைக்கி கர்த்தர் இன்றைக்கி நம்முடைய சபைக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். நம்முடைய சபையில் நாம் இன்னும் என்ன செய்யக்கூடாது? பரவாயில்ல, இவ்வளோ 1000 பேர் வந்துட்டாங்க, 1500 பேர் வந்துட்டாங்க, கிறிஸ்மஸ்க்கு இவ்வளோ ஜனங்கள் வந்துட்டாங்க, பரவாயில்ல, போதுன்ற திருப்தி இருக்கக்கூடாது. நமக்கு வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் இடம் கொண்டு பெருகணும். நம்ம சபையை கட்டி நம்ம என்ன செய்யணும்? ஒரு நல்ல ஒரு ஆலயத்தை நம்ம கட்டி எடுப்பணும். நம்ம கிராமங்களை கர்த்தருக்காக சுதந்திரித்து கொள்ள வேண்டும். சுதந்திரித்து கொள்ள வேண்டிய ஏரியாக்கள் எவ்வளவோ இருக்குது. எத்தனையோ கிராமங்களில் இன்னும் தேவனை அறியாத ஜனங்கள் ஏராளம் பேர் இருக்காங்க. அவர்களை பார்த்து ஏசப்பா அன்னைக்கு சொன்னார், ஜனங்கள் எல்லாம் பார்த்து மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவரை பார்த்து பரிதபித்த தேவன் இன்றைக்கும் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல அவங்க என்ன செய்கிறாங்க? கண்டதெல்லாம் பின்பற்றி அவங்கள வழி நடத்துவார் இல்லாதபடிக்கு அவங்க என்ன செய்கிறாங்க? எதெல்லாமோ கண்டதெல்லாம் தெய்வம் என்று சொல்லி வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜனங்கள் ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம இன்னும் அசதியாக இருக்கக்கூடாது. இந்த வருஷத்தில் 2024 நம்ம ஒவ்வொருவரும் எழும்பி காரியத்தை நடப்பிப்போம். கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்வோம். நம்ம ஊழியத்தை செய்யணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், கிராமங்களை சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்தருள்வாராக. ஜெபிப்போமா? அப்பா உமக்கு நன்றி. இந்த நாளில் அப்பா தேவனே அசதியாக இராதபடிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள்னு சொன்னீங்கப்பா. ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள்னு சொல்லப்பட்டிருக்குது ராஜா. இசப்பா அந்த 2024 மறுபடியும் கர்த்தாவே அப்பா அஜாக்கிரதையாய் அசதியாய் நிர்விசாரமாய்
போதும் என்கிற இவ்வளவு போதுங்கிற அப்பா எண்ணத்தோடு இருந்து விடாதபடிக்கு கத்தாவே ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துகிற ஞானமுள்ளவன் சொல்லப்பட்டபடி கத்தாவே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர சுதந்திரித்துக்கொள்ள நாங்கள் எழும்பி காரியத்தை நடப்பிக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுக்கு முன்பதாக செல்லுங்கப்பா. அப்பா எல்லா பிசாசுகளை துரத்துங்க. ஜனங்களை ரட்சிப்புகளை வழிநடத்த அவருடைய கண்களை திறந்துடலுங்க. நாங்கள் போகிறோம்ப்பா. போகும்போது நீங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுங்கள். எல்லா கிராமங்களையும் கிராம சபைகள் உருவாகணுங்கிறத நாங்கள் எதிர்பார்க்குறோம், வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடையதான லக்கு ஆண்டவரே ஏசப்பா. அந்த கிராம சபைகள் எல்லாம் தேவனே உம்மை ஆராதிக்கத்தக்கதாக எல்லா கிராமங்களையும் எத்தனையோ டெம்பிள்ஸ் இருக்குது, எத்தனையோ மசூதிகள் இருக்குது. ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறதுக்கு கத்தாவே ஒரு சபை திருச்சபை இல்லையாப்பா. ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு கத்தாவே ஒரு இடம் இல்லையப்பா கிராமங்களில். ஆண்டவரே ஒரு விசுவாசி இல்லையப்பா. உம்மை அறியாத ஜனங்கள் கத்தாவே மேய்ப்பில்லாத ஆடுகளைப் போல திகைத்து போய் இருக்கிறாங்களே இயேசுவே. அந்த ஜனங்களெல்லாம் பார்த்து அவர்களுக்காய் சுவிசேஷம் அறிவிக்க நாங்கள் கத்தாவே செயல்பட கிருபைதார். ஆவியானவரே உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம், பொறுப்படுத்திக்கொள்ளும். ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய நாட்களில் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொண்டு நாமத்தை மயப்படுத்த உதவிச்சு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி எடுப்பேன். வலது புறத்திலும் இடது புறத்திலும் கத்தாவே நாங்கள் சுதந்திரித்து கொள்ள கிருபைதார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.